குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். திமுகவை பொறுத்தவரை கூட்டணியில் உள்ள கட்சிகள் திமுக அரசின் திட்டங்கள் குறைகள் பற்றி கேள்வி கேட்காமல் ஆமாம் போட வேண்டும் என்றுதான் நினைக்கும். அதற்கேற்ப கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், மதிமுக போன்றவை விசுவாசத்துடன் நடந்து கொள்ளும். ஆனால் இந்த முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கொஞ்சம் வீரம் வந்துள்ளது. அவ்வப்போது திமுகவை விமர்சித்து வருகிறது. சென்னையில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்களில் 5 பேர் இறந்ததற்கு திமுக அரசை திருமாவளவன் கண்டித்துள்ளார். நிகழ்ச்சி ஏற்பாட்டில் குறைபாடு இருந்ததா என விசாரித்து அதற்கு பொறுப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். திமுக அரசின் முன்னேற்பாடு நடவடிக்கைகள் சரியில்லை என்பதைத்தான் திருமாவளவன் மறைமுகமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவரது கட்சி துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனும் மாநில அரசின் கவனக்குறைவால் சாகசம் சாதனையாக அல்லாமல் வேதனையாகிவிட்டதாக கூறியிருக்கிறார். இதற்கு முன்பும் திமுகவுக்கு எதிரான வெடிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொளுத்தி போட்டு இருக்கிறது. தாங்கள் நடத்திய மது ஒழிப்பு மாநாட்டுக்கு எதிர்க்கட்சியான அதிமுகவையும் அழைத்து திமுகவுக்கு அதிர்ச்சி கொடுத்தது. மதுக்கடைகளை மூடச் சொல்லி திமுக அரசின் அடிமடியில் கை வைத்தது. விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் மூலம் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டது. இதெல்லாம் நடந்த போதும் கூட்டணிக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை என்று திருமாவளவன் கூறினார். அதன் பிறகும் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்டு அவரது கட்சியினர் போஸ்டர்களை ஒட்டி திமுகவை ஷாக் கொடுத்தனர். திமுகவின் மிகவும் நம்பிக்கையான கூட்டாளி என சொல்லப்படும் விசிகவுக்கு கூட்டணி தலைமையை விமர்சிக்கும் தைரியம் வந்திருக்கிறது. இப்போதாவது திருமாவளவன் உண்மையை பேசி இருக்கிறாரே என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர்.